இதெல்லாமே இந்த ராகு புதன் இருந்தால்தான் நடக்கும். பிரம்மாண்டமான வெற்றி, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சி, இதுக்கெல்லாம் இந்த புதன் ராகு காம்பினேஷன் தான் சீடே. கிளியர். அதே மாதிரி இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய சுகபோக வாழ்க்கையை இண்டிகேட் பண்ணக்கூடிய தனம். இப்போ இந்த ராசிநாதனோடு ராகு சேர்ந்திருத்தல், 12ஆம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருத்தல், 3ஆம் வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறது, எகென் சந்திரனும் ஒரு தடவை சுற்றி வந்துருவார்ன்ற போது 2ஆம் வீட்டு அதிபதியோட ராகு சேர்ந்திருக்கிறது, 5ஆம் வீட்டு அதிபதியோட ராகு சேர்ந்திருக்கிறது, இந்த காம்பினேஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கிற இடமும் ஆல்மோஸ்ட் 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ராகுவினோட கண்ட்ரோலில் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி புதன் ராகு சேர்க்கை முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை பயணப்படுத்தும். 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவு அப்படின்ற விஷயத்தில் உங்களை பயமுடுத்தும். 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வேறு லெவல் தாறுமாறான நிகழ்வுகளை கொண்டு வரும். 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் லாபம் தரக்கூடிய இடத்தில் பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரானரியான லாபத்தை கொடுக்கும்.